Next heading, macro EPS electronic payment system. So macro electronic payment system na enna? Micro na பாத்தோமா small amount of money transfer பண்றதுக்காக யூஸ் பண்றது என்னன்னா micro electronic payment system சொல்லி பார்த்தோம். Macro electronic payment system அப்படின்னா if it is used for transferring large amount of huge amount of money. Okay. So macro electronic payment system it supports the higher value payment. ஓகே, அதாவது அதிகமான அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அமௌண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன செக்யூரிட்டி அப்படின்றது தேவை. இப்போ ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றபோது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்றது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படி தானே? ஸோ செக்யூரிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ரிகுரஸ் இன் திஸ் பேமெண்ட். எந்த பேமெண்ட்டில்? மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமில். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் மணி டிரான்சாக்ஷன். ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி அப்படின்னா அதிக அளவான அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வி நீட் த செக்யூரிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணோம்? கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜி அப்படின்றது யூஸ் பண்ணுறோம், அல்காரிதம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த அல்காரிதம் எப்படி இருக்கணும்? எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ ஹை வேலிட், அதாவது என்ன சொல்கிறது, இருக்கக்கூடியது எவ்வளோ ஹை செக்யூரிட்டியோ அந்த அளவுக்கு ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டு ப்ரிவென்ட், எதுக்காக அப்படின்னா டு ப்ரிவென்ட் த ஃப்ராட் அட்டம்ப்ட்ஸ். ஸோ யாரும் நம்ம டேட்டாவை திருடாமல் இருக்கிறதுக்கு, அமௌண்ட்டு திருடாமல் இருக்கிறதுக்காக ஏன்னா வி ஆர் யூஸிங் தி கிரிப்டோகிராஃபி டெக்னாலஜி. ஓகே, ஸோ சம் ஆஃப் த பாப்புலர் மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட்ஸ். அப்படி இப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அப்படி மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரிலாம் வழியில் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் card-based system, second one electronic account transfer, and third one electronic cash payment system, and the next one mobile payment system. These are the some of the macro online payment systems. What are the methods? Card-based payment system, electronic account transfer, and electronic cash payment system, and mobile payment system. ஸோ இது ஒன்றொன்னையும் பார்க்க போகிறோம் இந்த லெசன் ஃபுல்லாக. இனிமேல் கார்ட் பேஸ் சிஸ்டம்னா என்ன, எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு லெட்ஸ் சி ஒன் பை ஒன். ஓகே, the first one card based system. So card based system na enna? What is maybe card based system? So the card based system is nothing but it's a plastic card. Payment card அப்படின்னா என்னது? plastic card. ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கேஷ்லெஸ் பேமெண்ட்காக, அதாவது கையில் பணம் வந்து டைரெக்டாக கொடுக்காம வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெத்தட் தான் பேமெண்ட் கார்டு சிஸ்டம். ஓகே, ஸோ பேமெண்ட் கார்டு என்ன சொல்கிறோம்? பிளாஸ்டிக் கார்டு விச் எனேபிள்ஸ் த கேஷ்லெஸ் பேமெண்ட். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் பிளாஸ்டிக் கார்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து கார்டு ஹோல்டர்ஸோட நேம்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில், யார் எந்த கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணாங்க இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் கார்டு ஆர் பிளாஸ்டிக் கார்ட்ஸ் விச் அலோஸ் த யூசர் டு மேக் தி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்ற எதர் இட் மே பி வித்ட்ரா ஆர் டெபாசிட் ஆர் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேமெண்ட்ஸ் கார்டு சிஸ்டம் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம் சொல்லுவோம். பேமெண்ட் கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எந்த பேங்க் யார் இஷ்யூ பண்ணாங்க அந்த கார்டை, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ மோர் தென் 90% ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஆர் கார்ட் பேஸ்ட் சிஸ்டம்ஸ். ஆன்லைன் பண்ணக்கூடிய பேமெண்ட், ஆன்லைனில் நான் பே பண்ணக்கூடிய 90% ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா கார்டு பேஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு, ஏதோ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஏதோ ஒரு கார்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? At the same time other e-payment methods are also gaining important nowadays. So payment தவிர இல்லாமல் சில இதில் வந்து பார்த்தோன்னா ஏடிஎம் கார்டு இல்லாமல், அதாவது பின் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கார்டு டீட்டெயிலை என்டர் பண்ணாமல் வேறு வழியில் என்டர் பண்ணுற மாதிரியும் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த செட்டில்மெண்ட் 3 கார்டு பேஸ் சிஸ்டம்ஸ் ஆர் தேர். அமௌண்ட்டை எப்படி கொடுக்குறோன்றதை பொறுத்து 3 விதமான கார்டு பேஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. சரியா? ஒன்று என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட் சிஸ்டம், டெபிட் கார்டு, நெக்ஸ்ட் ஒன் debit card payment system, the last one stored value card based systems. So based on the settlement there are 3 card based systems. What are they? Credit card based systems, debit card based systems, and stored value card systems. இதில் கிரெடிட் கார்டு பேஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிரெடிட் கார்டுனா என்னென்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும். என்ன, நம்ம நார்மலாக ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு மாதிரியே இருக்கும், அப்படி தானே? வேறு என்ன இருக்கும்? அப்போ கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வாட் இஸ் கிரெடிட் கார்டு? இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் யூஸ்டு ஃபார் ரீட்டைல் டிரான்சாக்ஷன். ஓகே, சராசரியாக அதாவது ஒரு அன்றாட தேவைகளில் நம்ம பொருள் வாங்குகிறோம் இதெல்லாம் செய்கிறோம்ல,
அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கிரெடிட் கார்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். அதே ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது தவிர என்ன அப்படின்னா, இட் எனேபிள்ஸ் த பேரர் டு பை குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் எ வெண்டார் based on the cardholder's promises to the card issuer to pay back the value later with an agreed interest. இதெல்லாம் நான் மென்ஷன் இங்கே எழுதலை, கவனி சரியா? அதாவது என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணால் ஒரு கார்டை வந்து வாங்கிக்கிறான். இப்போ கிரெடிட் கார்டு கொடுக்குறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நாங்கள் கால் பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கியா, நாங்கள் கிரெடிட் கார்டு கொடுக்குறோம், வாங்கிக்கிறீங்களா? ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, லேட்டராக வந்து இவ்வளோ அமௌண்ட்டை இவ்வளோ மந்த்துக்கு அப்புறம் டெபாசிட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. கிரெடிட் கார்டு கொடுக்குறவங்களுக்கும் நம்ம யூஸருக்கும் இடையில, சரியா? இவ்வளோ மந்த்துக்கு அப்புறம் பே பண்ணுறேன், இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்னென்ன, இட் இஸ் அன் அக்ரீட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ எவ்ரி கார்டு ஹேஸ் அன் பர்ச்சேஸ் லிமிட். கார்டு ஹேஸ் அன் பர்ச்சேஸ் லிமிட். ஸோ என்ன பண்ணுவான், நம்ம யார் நமக்கு கொடுக்குறோன்னா, பேங்க் கொடுக்குதா இல்லாட்டா ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் செக்டர் நமக்கு கொடுக்குறானா, அதை பொறுத்து அவன் என்ன சொல்கிறானோ அவன் அந்த லிமிட் படி தான் நம்ம கார்டில் அமௌண்ட்டும், சரியா? ஸோ எவ்ரி கார்டு ஹேஸ் அ பர்ச்சேஸ் லிமிட். டிஃபர் ஆகும் அந்த அமௌண்ட் அப்படின்றது, பர்ச்சேஸ் லிமிட்ன்றது டிஃபர் ஆகும். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்றது என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெபிட் கார்டு. எப்படி அப்படின்னா, கிரெடிட் கார்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்கு நமக்கு கொடுக்குறோமோ அவங்கக்கிட்ட அது என்ன பண்ண, இப்போ அவன் நமக்கு மணி கொடுப்பான், சரியா? நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க மாட்டானா, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் அவன் என்ன பண்ணிவான் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் எடுத்துப்பான். இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறேன் அப்படின்னா, சரியா, அவன் என்ன பண்ணுவான், கிரெடிட் கார்டு கொடுக்குறவன் என்னோட அக்கௌண்ட்டில் சம் அமௌண்ட் ஆஃப் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. அதை தான் இங்கே சொல்கிறான், த கிரெடிட் கார்டு இஷ்யூவர் லென்ஸ் த மணி டு த கஸ்டமர். ஓகேவா? அமௌண்ட்டை எடுக்கிறது இல்லை, அவன் என்னோட அக்கௌண்ட்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான், கொடுக்குறான், சரியா? எப்போ அதுக்கப்புறம் என்ன, அதை எப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை இஷ்யூவரை பொறுத்து இருக்குது. கிரெடிட் கார்டு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெபிட் கார்டு. சாரி, கிரெடிட் கார்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெபிட் கார்டு. வேரஸ் த கிரெடிட் கார்டு இஷ்யூவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் லெண்டிங் த மணி டு ஹூம், கஸ்டமருக்கு மணி கொடுக்குறாங்க. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் டிடக்டிங் தி அமௌண்ட் ஃப்ரம் தி பேங்க். ஓகே, த டேர்ம் கிரெடிட் கார்டு அப்படின்றது எங்கே மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லுக்கிங் பேக்வேர்டு அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல், சரியா? அது யார் எழுதுனா அப்படின்னா, எட்வர்ட் பெல்லாமி அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் எழுதினார். அதுக்கு பேர் என்ன, லுக்கிங் பேக்வேர்டு அப்படின்னு பேர். அந்த நாவலில் 1887 தான் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு டேர்மை மென்ஷன் பண்ணாங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வாஸ் The term was first mentioned in 1887 in science fiction novel Looking Backward. அந்த நாவல் பேர் Looking Backward. ஓகே, ஆத்தர் பேர் எட்வர்ட் பெல்லமி. ஸோ மாடர்ன் கிரெடிட் கார்டு கான்செப்ட் அப்படின்றது எப்போ வந்துச்சு அப்படின்னா, யூஎஸ்ஏல 1920s வந்தது. ஓகே, ஸோ மாடர்ன் கான்செப்ட் வாஸ் born in USA 1920. When the private companies began to issue cards to enable the customer to purchase goods on credit within their own premises. இப்போ என்ன பண்ண, நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணான்னா கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பித்தோம். எதுக்காக, திங்ஸை வாங்குறதுக்காக. அளவுக்கு இப்போ கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறான், ஒன்றும் பிஸ்னஸ் பர்சன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கல்வி இல்லை, சராசரி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லாம் வாங்குற எதுக்காக கிரெடிட் கார்டு வச்சுருக்கான், வெட்டி பந்தாக்காக வச்சுருக்கான். நிஜமாவே வீட்டுக்கு அதை வாங்கணும், ஏசி போடணும், மாடலர் கிச்சன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை வாங்கி கடன் மேலே கடனாக ஏற்றிட்டே இருக்கான். அதான் நம்ம குட்ஸை வாங்குறதுக்காக, திங்ஸை வாங்குறதுக்காக என்ன பண்ணுறோம், அதுவும் அவனோட ஓன். அதை தான் சொல்கிறாங்க, பர்ச்சேஸ் த குட்ஸ் ஆன் கிரெடிட் வித்தின் தேர் ஓன் ப்ரிமைசஸ். அவனுக்குள்ள ஒரு லிமிட்டுக்குள்ளே என்ன வாங்க முடியுமோ, இதை கட்ட முடியும், இதை செய்ய முடியுன்ற ஒரு இதில் என்ன பண்ணிடுறோம், கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தந்துடுறோம். இதுதான் உண்மை நிலவரம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்னா, டெபிட் கார்டுலேருந்து டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ ஏன் டிஃபர் ஆகுது அப்படின்னா, யார் நமக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு அப்படின்ற டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இதாச்சு அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மாடர்ன் கிரெடிட் கார்டு கான்செப்ட் அப்படின்றது எப்போ வந்துச்சு அப்படின்னா, யூஎஸ்ஏல 1920s வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் மேக்ரோ இபிஎஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹையர் பேமெண்ட் வேல்யூக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டமில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, 4 மெத்தட்ஸ்.
அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் கார்ட் பேஸ் சிஸ்டம் அப்படின்றது. அந்த கார்ட் பேஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் கார்டு பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா அது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணோன்னா அதுதான் கார்டு பேஸ் சிஸ்டம் சொல்கிறோம். 90% ஆஃப் ஆன்லைன் சிஸ்டம்ஸ் எல்லாமே கார்டு பேஸ் சிஸ்டமில் தான் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அமௌண்ட்டை செட்டில்மெண்ட்டை பொறுத்து 3 விதமான கார்டு பேஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்டோர்ட் வேல்யூ. ஓகே, அதில் இப்போ கிரெடிட் கார்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே.